உக்ரைனியன்ஸ் மேசிவா அதாவது அதிகப்படியா போலாண்ட விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. அதான உக்ரைனுக்கு திரும்புறாங்களான்னு கேட்டேன். இல்ல. இன்னும் போலாண்ட் விட்டு வெளியே ஓடிடலாம் அப்படிங்கிறது போல வந்து பண்ணா போலாண்ட்ல இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த உக்ரைனோட எம்ப்ளாயிஸ் தான் இருப்பாங்க இல்லையா? இப்ப அவங்கள ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆளுங்க ஏசியா, லத்தீன் அமெரிக்கா, தெற்கு அமெரிக்கா, அதுக்கப்புறம் இந்தியா. ஸோ இது போல நாடுகள்ல இருந்து அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு இருக்காங்க போலாண்டுக்கு வேலைக்கு. ஏன் இப்போ உக்ரைனியன்ஸ் அங்க இருந்து வந்து வெளியேறாங்க அப்படின்ற கேள்விகள். இதுல பத்திரிகையில சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, உக்ரைனியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான கம்ஃபர்டபிள் இல்ல போலாண்ட்ல. சம்பளங்கள் கம்மியா கிடைக்கப்படுது. இதே இன்னும் மேற்கு நோக்கி வேகமா போகணும். அதாவது மேற்குக்கே போயிடலாம் அப்படிங்கிற முடிவெடுத்தாங்க போல தெரியுது உக்ரைனியன்ஸ். அவங்க மேற்கு நோக்கி போனாங்க அப்படின்னா என்ன அதிகப்படியான சம்பளங்கள் கிடைக்கும். ஸோ அதனால அங்க போயிடுறாங்க. போலாண்டை விட்டு உக்ரைன்ல இருந்து அகதிகளா போலாண்டுக்கு போய் போலாண்டுல சம்பளம் பத்தல அங்கிருந்து வேற ஊருக்கு போறாங்களாம். இது வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் மேற்கு செய்திகள்ல வரக்கூடிய விஷயங்கள். அதிகமா சம்பளம் தரான்னு போயிட்டாங்க அந்த சைடு அப்படிங்கிறவங்கள. போலாண்டு என்ன கம்மியா சம்பளம் தராங்களா? அதுக்கு ஆகாத நாடா அப்படிங்கிற கேள்விகள். சரி, போலாண்டு ஏன் வந்து இது போல வெளிநாடுகள்ல இருக்கிறவங்கள நம்பி இருக்காங்கன்னா வேற வழி இல்ல. ஸோ இது போல ஒர்க்கர்ஸ் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஏசியா இது போல நாடுகளை நம்பித்தான் இருக்காங்க. 30,000 பேத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இது போல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதிகப்படியா அவங்களுக்கு தேவைப்படுது. வெளிநாட்டுல இருக்கவங்க வேலைக்கு அங்க வேணும் அப்படிங்கிறது போல தேவைப்பட்டுட்டு இருக்குது. கம்போடியா, பிலிப்பைன்ஸ் இது போல பல நபர்கள் போலாண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பல நாட்டை சேர்ந்தவங்க, நேபாள், இந்தியா எல்லாரும் இருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களோட எக்கனாமிக் வந்து பார்த்தா அது ரொம்ப தேவையா இருக்கு. அதனால போலாண்ட் இது போல செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து சொல்லக்கூடிய விஷயம். இதே நீங்க பேக்ல போய் அப்படியே ஓபன் பண்ணி திருப்பி பாத்தீங்க அப்படின்னா பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் என்னன்னா போலாண்டுக்கும் உக்ரைனுக்கும் ஒத்து வர மாட்டேது. போலாண்டு உக்ரைனு சண்டை வந்துருச்சுன்னா அந்த நேரத்துல நம்ம போலாண்ட்ல இருந்தோம்னா நம்மளை பூச்சி மிச்சிருவாங்களே அப்படிங்கிறதுனால உக்ரைனியன்ஸ் போலாண்டு விட்டு வெளியேறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள். போலாண்டுக்கும் உக்ரைனுக்கும் இன்னைக்கு பிடிச்சுக்குவாங்க, நாளைக்கு பிடிச்சுக்குவாங்க சண்டை அப்படிங்கிறதோட எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு லிவிவ் லுட்டஸ்க்கு அந்த லுட்டஸ்க்கு பகுதி வந்து பண்ணா அவங்க கேட்கறாங்க. ஓலின் ஒப்லாஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கு வேணும். ஏன்னா அதெல்லாம் அவங்களோட பகுதின்னு அவங்க நினைக்கிறாங்க. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி கிட்ட பேசி அங்க இனப்படுகொலை நடந்திருக்கு போலாண்டு மக்களுக்கு எதிராக அப்படிங்கிறது போல அங்க ஹியூமன் அதாவது இருக்கக்கூடிய இறந்த மனிதர்களை வந்து அங்க போட்டு புதைச்சிக்கிறாங்களா அப்படிங்கிறது போல தடயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தோண்டக்கூடிய வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எக்ஸ்ஹியூமன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்தோம். முன்னாடி நடந்துட்டு இருந்த விஷயங்கள். ஸோ இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பகுதி எங்களோடது அப்படிங்கிற கிளைம் பண்றதுக்காக போலாண்டு இப்ப இது போல வேலைகள் செய்யறாங்களா, அதுக்கு பின்னணிகள் நடக்குதா அப்படின்னு கேள்விகள் வருது. அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா போலாண்டோட அதிபர் இருப்பார் இல்லையா? ஸோ அவர் வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் இனிமேல் லேண்ட் ஆகக்கூடாது ஏர்போர்ட்ல அப்படிங்கிறது போல தடை விதிச்சுட்டார். அவர்கள் வரலன்னு சொன்னா பரவாயில்ல. இப்படி ரொம்ப அப்படியே அனபாண்டு போட்டு ஒட்டி வச்ச மாதிரிலாம் இருந்துச்சு. இப்ப எப்படி திடீர்னு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு கேள்விப்படுது இல்லையா? ஜெலன்ஸ்கி அவர்கள் நாட்டுல கால் எடுத்து கூட இந்த ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல மிரட்டல்கள் வந்து பண்ண விட்டுருக்காங்க. இப்ப என்ன செய்ய போகுது உக்ரைன்? அடுத்து மால்டோவால போய் லேண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்காங்க. மால்டோவா சேஃபா? அங்க டிரான்சிஸ்டி ஆல்ரெடி இருக்கே அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ மால்டோவாவை பகைக்கும் ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதான் ஆன்லைன்ல இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது போல வரக்கூடாது அப்படிங்கிறது போல தடை விதிச்சிட்டாரு அப்படிங்கிறது போல இருக்கு. இதுல மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா உக்ரைனுக்கும் போலாண்டுக்கும் நடுவுல விரிசல்கள் வருது. ஆல்ரெடி ஒரு சைடு ரஷ்யா அண்டை கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு இங்க ஓப்பனா தானே இருக்கு டோரு, நம்ம போய் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல போலாண்டு வந்துருவாங்களா அப்படின்னு கேள்விகள். இது எதை ஞாபகப்படுத்துதுன்னா புட்டின் அவர்கள் சொன்னார் இல்லையா, போலாண்டுக்கு இதே பொழப்பு, எப்ப யார் சண்டை இருந்தாலும் போய் பக்கத்து இருக்கிறவங்களை எடுத்துக்கலான்னு. இந்த தடவை ஏதாவது வந்தீங்கன்னா அப்புறம் அங்கேயே உட்காந்துக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறது போல எல்லாம் பேசினாங்க இல்லையா. சோ அது ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல உக்ரைன் என்ன செய்ய போறாங்க, போலாந்து என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்களே ஆள விடுங்கடா, தயவு செஞ்சு ஏதோ ஒண்ணு பண்ணி போற முடியுங்கடா அப்படிங்கிறது போல இருக்காங்க. வளைச்சு இந்த டிசிசி எம்ப்ளாயிஸ் ஆளை பிடிக்கிறாங்க. இந்த டிசிசி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு ராணுவத்தோட உடைய அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப அப்படி கொடுத்தனால டிசிசி எம்ப்ளாயிஸுக்கும் அவங்களுக்கு வித்தியாசங்கள் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு டிசிசி எம்ப்ளாயிஸுக்கு வேற உடைகளை கொடுங்க அப்படின்னு ராணுவத்துல இருக்கிறவங்க கோரிக்கைகள் வச்சு இப்ப மிரட்டல்கள் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நாங்க ராணுவ உடை போட்டு வெளியே போனா எங்களை தப்பா நினைச்சுக்கிறாங்க, நாங்க டிசிசின்னு நினைச்சிட்டு எங்களை கல்லுட்டு எறிகிறாங்க.
ஆண்டோனட் செர்னி அவர்கள். இவர் யார் அப்படின்னா ஷிவால்க் பெட்டாலியனோட ஒரு பப்ளிக்கான ஒரு நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபிகர் தான் இவர். பப்ளிக்கோட ஆங்கர் வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி மேல திரும்பிடுது. அடி வாங்க வேண்டியதா இருக்கு. தர்ம அடி யார் வாங்குறது? நாங்க டிசிசி இல்லைன்னா நம்ப மாட்டுறாங்க. பப்ளிக்கோட ஆங்கர் திரும்பிடுது. அதனால பீப்புளுக்கு புரிய மாட்டேது. நான் டிசிசி எம்ப்ளாயியா இல்ல நான் வந்து ராணுவத்துல இருக்கேன்னா நான் ஒரு கீவ் மெட்ரோ, அதாவது கீவ் உக்ரைனோட கேபிட்டலான கீவோட மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்க நான் நடக்கும்போது என்னைய சுத்தி எட்டு வந்து அடிச்சிருவாங்களான்னு பயமா இருக்குது. நான் டிசிசி எம்ப்ளாயின்னு நினைச்சிட்டேன். அதனால நீங்க மாத்திடுங்க, தயவு செஞ்சு உடைகளை மாத்துங்க டிசிசி எம்ப்ளாய்க்கு எங்களுக்கு அப்படிங்கிற போல கோரிக்கைகள் வச்சிருக்காரு. ஆச்சரியங்களை ஏற்படுத்தி இருக்கு. ராணுவம் எங்களை இதோடு சேர்த்தாதீர்கள், ஆடைகளை புதிதாக மாற்றி கொடுங்கள் அப்படிங்கிற சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு வெறுப்புணர்வு மக்களுக்கு இருக்கும், அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். பட் ஆனா எஸ்கலேஷன் அப்படிங்கிறது யூரோப்பியன் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் குறைஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. யூரோப்பியன் யூனியன் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க, ராணுவ கப்பல்களை எடுத்துட்டு வாங்க, ஃபாரின் டேங்கர்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, ஆயில் டேங்கர், அதெல்லாம் பிடிக்கலாம். ரஷ்யாவோட ஆயிலை இல்லீகலா இங்க வேணா டிரான்ஸ்போர்ட் பண்ணா பிடிக்கலாம் அப்படிங்கிற காஜா காலஸ் அவர்கள் ஈவோட ஐ ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஹை பிச்சில் இது போல வந்து பார்த்தா பேசியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட எக்கனாமிக் வார்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப டைரக்டா என்டர் ஆகுதா யூரோப்பியன் யூனியன் கேள்விகள் வருது. ஆல்ரெடி டிடென்ஷன் பண்ணியிருக்காங்க சில கப்பல்கள், ரஷ்யாவோட கப்பல்கள், சிலது வேற வேற நாட்டு கொடி இருந்தாலும் ரஷ்யால இருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஆயில். அந்த கப்பல்கள் ரஷ்யால இருந்து கிளம்புனா இந்த பால்டிக் சீல வந்து பண்ணா அண்ட ஒருத்தர் பிடிச்சிடுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சி வச்சிருக்கெல்லாம் வந்து பண்ணா இப்ப ரிலீஸ் ஆக போகுது. மெட்ரேனியன் சி இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருக்காங்க, இல்லீகலா போகுது, லிபியாக்கு ஆயுதம் சப்ளை போகுது, அப்படி இப்படின்னு பிடிச்சி வச்சுக்கிறாங்க. 2020 இருந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆகாத கப்பல், இன்வால்வ் ஆன கப்பல், இதெல்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சு இன்டர்செப்ஷன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் விடலாம் அப்படிங்கிறது போல யோசனைகள். முன்னாடி பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய டேங்கர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்திகள். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக இது போல பேசுறாங்களா அப்படின்ற கேள்வி. உங்களுக்கு நானே சொல்லும் போது உங்களுக்கு என்னன்னே தெரியல, இப்படித்தான் மீடியாக்கள் எழுதிட்டாங்க. காஜா காலஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல புதுசா பண்ணதுக்கு ராணுவ கப்பல்களை டிப்ளை பண்ணாங்க, புதுசா பிடிப்போம் அப்படிங்கிறது போல. ஆனா ஆல்ரெடி டிடென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய ரஷ்யாவோட டேங்கர்ஸ் இது போல கப்பல்கள்லாம் இருக்கும் இல்லையா, பிடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா யூரோப்பியன் யூனியன், ஸோ அதெல்லாத்தையும் சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல பேச்சுக்கள் போயிட்டு இருக்கிறதா கீழே இருக்கலே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்லயே கீழே வந்து பார்த்தா தெரியும். இதுல என்னன்னா பிரிட்டனை வந்து குற்றம் சார்ந்திருக்காங்க. யாரு? யூரோப்பியன் யூனியன். ஏன்னா யூரோப்பியன் யூனியன்ல இருந்து விலகி போயிட்டாங்க யூகே. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிரிட்டன் இருக்காங்கல்ல, இந்த இன்டர்செப்ட் ஷிப் பண்றாங்களே இந்த ஷேடோ ஃபிளீட், அது இங்கிலீஷ் சேனல் வழியா போனா அவங்க பண்ண மாட்டாங்க, எனக்கு என்ன அப்படிங்கிறது போல இருந்துக்கிறாங்க. அப்படிங்கிறது போல பாத்தீங்கன்னா சொல்றாங்க, அப்ப நீங்களும் அது போல இருந்துக்குவீங்களா இதுக்கப்புறம் அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ ஒரு சைடு ராணுவத்தை டிப்ளாய் பண்ணி புதுசா வர கப்பல்களை பிடிக்கலாமா அப்படிங்கிற யோசிக்கிறாங்களா, ஒருவேளை ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால புதுசா புடிச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிற திட்டம் போடுறாங்களான்னு தெரியல. ஸோ இது போல ஒரு செய்திகள் இருக்கும்போது, ஆல்ரெடி எக்கனாமிக்ல ஒரு செய்திகள் இருக்கும்போது, ஒரு லார்ஜ் ஸ்கேல் மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து பண்ண நாட்டோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராம்ஸ்டைன் பிளாக் 2026 அப்படிங்கிறது போல ஒரு மிக பெரும் எக்ஸசைஸ், நாட்டோட எக்ஸசைஸ். இதோட மெனுவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெரிட்டரிஸ், எந்தெந்த பகுதிகளில் இந்த நாட்டோ எக்ஸசைஸ் நடக்குது, ரஷ்யாவோட பார்டர் கண்ட்ரிகள்ல. இப்போ போலாண்டு உள்ள போகுது, போலாண்டு உக்ரைனுக்குள்ள போகுது. ஸோ ரஷ்யா பெலருஸ் அங்க வர்றாங்கன்னா இவங்கெல்லாம் அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்னா கேள்விகள் இங்க வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் ரஷ்யா பெலரூஸ்ல சமீபத்தில் நியூக்ளியர் ட்ரில் பண்ணாங்களே, ஒரிஸ்னிக் மிசைல், நியூக்ளியர் மிசைல்லாம் டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற சொன்னாங்களே. அதெல்லாம் இதுக்காக தான் கொண்டு வந்து வச்சிருக்காங்களா ரஷ்யா அப்படிங்கிற கேள்வி வருது. உங்களுக்கு புரியுதுங்களா எப்படி செட் ஆயிட்டு இருக்கு, அலைன் ஆயிட்டு இருக்கு இங்க களம் அப்படிங்கிறது போல. இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன அப்படின்னா அலையன்ஸ், இங்க இருக்கக்கூடிய நாடுகள் டென்மார்க், ஸ்பெயின், ஸ்வீடன், நார்வே, பின்லாந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணியா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணலாம். இப்படி ரஷ்யா வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் நம்ம ரஷ்யா அப்படிங்கிறது போல ஒரு ட்ரில் பண்ணி பார்க்க போறாங்க. இது உண்மையானுமே வெறும் ட்ரில்லு தானா இல்ல மிலிட்டரி ஆக்சரா அப்படிங்கிறது போல வரக்கூடிய நாட்கள் தான் முடிவு பண்ணோம். எஸ்கலேஷன் எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. ஜூன் மாசம் தொடக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைலர் காமிச்சிக்கிறாங்க ஈரானும் இஸ்ரேலும். அது போல நீங்க எதுவும் ட்ரைலர் காமிச்சிடாதீங்க அப்படிங்கிற போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள் அச்சங்களாவும் இருக்கு.
ஸோ அது போல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது நம்ம அப்படியே யூரோப்புக்கு வந்துட்டோம்னா அல்பேனியால ஆன்டி கரப்ஷன் ப்ரொடெஸ்ட் 9வது நாளா தொடர்ந்து நடக்குது. அதிகப்படியான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேதர் ஆயிட்டு இருக்காங்க. இதுல ட்ரம்ப் அவர்கள் வந்து அவங்க அதிபரை வந்து என்னமோ பண்ற மாதிரி எல்லாம் படுக்க வச்சு பார்க்கவே பதாகைகள்லாம் பார்க்கறதுக்கே வந்து பண்ண கொடுமையா சித்தரிச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம நாகரிகம் கருதி காட்ட முடியாது. அது அவங்க அவரோட சொந்தக்காரங்களா வந்து பார்த்தா அதிகப்படியா இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் ரெசார்ட் வாங்குறாங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்கள். அங்க அல்பேனியால வந்து பார்த்தா ஆட்சி கல்வி நடந்துரும் போல தெரியுது அப்படிங்கிறது போல. ஏன் இது முக்கியம்? ஏன் இந்த செய்தி நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னா, கொசோவாக்கு உதவணும்னா அல்பேனியா. அப்புறம் அல்பேனியானா நீங்க மேல வந்து பாத்தீங்கன்னா செர்பியா. ஸோ இது போல வந்து பண்ணி இது எல்லாமே வந்துடும். இந்த கதையெல்லாம் நம்ம சேனல்ல ஒரு 7-8 மாசமா சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் தொடர்ந்து. இருந்தாலும் புதுசா வர நபர்களுக்காக இந்த இடத்துல திருப்பியும் பால்கன்ஸ்க்கான போர், பால்கன்ஸ்க்கான போர் ஆரம்பிச்சிருமா. நான் ஒரு டைமும் பால்கன்ஸ்ல போர் ஆரம்பிக்கும் போதெல்லாம் உலக போரா மாறிடுது. அது போல திருப்பி ஆயிருமா அப்படிங்கிற அச்சங்கள் வந்திருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இது இந்த ரஷ்யா, உக்ரைன், யூரோப்பியனை சேர்ந்த ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மச்சு யூடியூப் நாட்டுக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கல. அடுத்த பேர் உங்க சந்திக்க. பாய்.